அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ரைட்டர் இருக்கார் இல்லையா, பாரி சார். அவர் வந்து பயங்கர ஹேப்பியாக ஒரு பதிவு பண்ணியிருக்காருங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கர செம்ம ஹேப்பியாக இருக்கார் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இந்த பாய் கோது அப்படின்னு சொன்னார் இல்லையா நம்மளோட விஜய், அது வந்து அவர் வந்து ஃப்ளோரில் வந்து எழுதுனதான். அதை வந்து நிறைய நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, நிறைய ஃபேன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து கோதுன்னு சொன்னது கோதாவரியே, அவர் ஆல்ரெடி கோதாவரின்னு தான் கூப்பிடுவார். ஆனால் இப்போ லைட்டாக வந்து சுருக்கி கோதுன்னு கூப்பிட்டுருக்காருல, அதை போய் கங்கா வந்து குமரன்ட்ட சொல்வார் இல்லையா, இனிய கோதுன்னு வேற கூப்பிட்டாருங்க அப்படின்னு சொல்லி. கோதுவா என்ன கங்கா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, கோதாவரியை கோதுன்னு சுருக்கி கூப்பிட்டுருக்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல செம்ம ஃபன்னாக இருக்கும். அதை வந்து நம்ம பாரி சார் வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து சும்மா ஃப்ளோரில் எழுதுனது, அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அதை வந்து அவர் ஸ்டோரி போட்டிருக்காரு. இந்த கதை எழுதுறதுக்கு முன்னாடி பிரியா தம்பி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நாங்கள் இந்த ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஷெட்யூலுக்கு எந்த மாதிரி போகுது அப்படின்றதுக்கு அதை போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு, அப்போ நான் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எழுதும் போதே ஃபன்னாக தான் இருந்தது, காமெடியாக இருந்தது அப்படின்னு. இப்போ காவேரியை தேடி விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி போன ஷெடியூலில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டார். இப்போ அடுத்த ஷெடியூலும் இதை விட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப எதிர்பார்ப்பு கூட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு செம்மையாக வந்து ஃபன்னாக போகும், ரொம்ப ஃபன்னாக போகும். காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்து ஃபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. செம்மையாக தான் இருக்கும் போல் தோணுது. ஆனால் ரைட்ரு வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து இந்த பதிவை பண்ணியிருக்காருங்க. அவருக்கு வந்து எந்தளவுக்கு, அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அதை பாராட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த காலத்துலலாம் ஒருத்தவங்க ஒரு நன்றி, ஏதாவது ஒரு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அதை தேங்க் பண்ணுறது கூட டைம் இல்லாமல் ஓடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம அவர் பண்ண விஷயங்கள், அவர் கஷ்டப்பட்டு இந்த வேலை பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் யோசித்து எழுதியிருப்பார். அந்த வேலைக்கு ஒரு ரெகக்னேஷன் மாதிரி கிடைக்கும் போது அது அவ்வளோ மகிழ்ச்சியாக அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கோதுன்ற மேட்ரு வந்து, இந்த கோதாவரி மேட்ரை வந்து அவர் சும்மா போகிற போக்கில் அது ஃப்ளோரில் வந்ததுன்னு எழுதினேன். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் இப்போ அதை எடுத்து மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் வேலையை நேசித்து செஞ்சுருக்காரு. அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் இதில் நோட் பண்ணுறேன். அவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் சீரியல் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவாங்க. பரவாயில்லையே, நம்ம எழுதின விஷயங்களை, நம்மளோட வரிகளை வந்து அவ்வளோ தூரம் வந்து ரசிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாகவே நம்மளை பற்றி யார் பேசினாலுமே அவ்வளோ சந்தோஷப்படுவோம் இல்லையா. அது மாதிரி விஜய், அதாவது நம்மளோட பாரி சார் வந்து செம்மையாக வந்து ஸ்டோரி போட்டிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே?